Welcome back, students. Let's try to solve problem 7.12. Okay, this is gravitational unit lesson. So this is the problem statement. A rocket is fired from Earth towards the Sun. At what distance from Earth's center is the gravitational force on the rocket 0? Okay, so mass of the Sun வந்து கொடுத்துட்டாங்க, mass of Earth கொடுத்துட்டாங்க, neglect the effect of other planets. Okay, so இப்போ என்னது ஆக்சுவலானா we have to find a neutral point. Neutral pointன்றது என்னதுன்னா, ஸோ நம்மளுக்கு வி ஹவ் எர்த். ஸோ எர்த்தோட மாஸ் வந்து சின்னது வென் கம்பேர் டு மாஸ் ஆஃப் சன். சன் வந்து பெருசு. ஓகே, தேர்ஃபோர் சன்ல இருந்துக்கும் ஏதோ ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸில் இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வில் பி இன் திஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் இட்ஸ் சென்டர் அட்ராக்ட் பண்ணும். அதே சமயத்தில் வி ஹவ் எர்த் இருக்குது, அதோட மாஸ் கம்மி. தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் வந்து ஷுட் பி லிட்டில் க்ளோசர் டு எர்த்தாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த சன் அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸை இந்த எர்த்தோட ஃபோர்ஸ் வந்து இது பண்ணும். ஓகே, பேலன்ஸ் பண்ணும். ஸோ தெர் இஸ் அ பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட்டை தான் என்னன்ற இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த், அதாவது எர்த்துலேருந்து இந்த பாயிண்ட்டே எவ்வளோ தூரத்தில் இருக்கும், சச் தட் த ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் இஸ் பேலன்ஸ்ட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் சன். ஸோ அப்போ இந்த பாயிண்டில் தெர் ஒன்ட் பி எனி நெட் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இருக்காது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ லெட் நேம் திஸ் பாயிண்ட் as ஸ்மால் ஆர்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்மால் ஆர்ன்றது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூட்ரல் பாயிண்ட் அண்ட் த சென்டர் ஆஃப் எர்த். ஸோ இப்போ அதே மாதிரி சன்லேருந்து எர்த்துக்கு வி ஹேவ் அ டிஸ்டன்ஸ் தட் இஸ் கேபிட்டல் ஆர். ஸோ இது வந்து கேபிட்டல் இஎஸ்ன்னு கோடு போட்டுக்கலாம், எர்த் டு சன் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அட் நியூட்ரல் பாயிண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி டியூ டு எர்த் இஸ் பேலன்ஸ்ட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி டியூ டு சன். ஸோ force of gravity due to earth is equal to force of gravity due to sun. Okay, so at a neutral point. Okay, so நம்மளுக்கு force of earth due to at a distance r, இந்த டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஸோ ஜி மாஸ் ஆஃப் எர்த் ஸ்மால் எம், வேர் ஸ்மால் எம்ன்றது இந்த ஆப்ஜெக்டோட மாஸ், divided by r square. Okay, so in the distance earthோட சென்டர்ல, which should be equal to, which is balanced by the attractive force of sun. Okay, so அது எப்படி இருக்கும், universal gravitational constant g, mass of sun, அதுக்கப்புறம் அந்த mass of object divided by, ஸோ இது என்னதுன்னா நம்மளுக்கு இதுதான் ப்ரொவைடட். ஸோ என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, தே ப்ரொவைடட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்டு த ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆஃப் சன் அண்ட் எர்த் கொடுத்துட்டாங்க. ஸோ எர்த்து வந்து எர்த்தோட சென்டரும் சன்னோட சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பட் வி நீட் த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் the total distance RES minus small r. Okay, so in the distance subtract பண்ணிட்டோம்னா we get the distance between the object, அதாவது நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் சன்னோட சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே நம்மளோட ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் போடணும். therefore we have RES minus R the whole square. ஓகே, ஸோ இது வந்து நத்திங் பட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். ஓகே, so F equal to G m1 m2 divided by r square. Okay, இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், m1ன்றது இங்கே மாஸ் ஆஃப் சன், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட், அது அந்த மாஸ் வந்து ஸ்மால் எம், அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் வந்து இஸ் நத்திங் பட் RES minus R. ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சால்வ் பண்ணிடலாம், ப்ரொவைடட் we have to convert every unit into SI சிஸ்டத்துக்கு மாற்றணும். அதாவது லென்த்னா மீட்டர்ஸில் இருக்கணும், டைம்னா செகண்ட்ஸில் இருக்கணும், அதுக்கப்புறம் மாஸ் வந்து கிலோகிராமில் இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மாற்றிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி we can find this R. ஓகே, ஸோ இந்த இதுலேருந்து ஆரை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. What is the distance of this neutral point from the center of earth? Okay, அதுதான் கொஸ்டின். ஸோ இவங்க given provided data என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்னா,
given data, they have provided mass of the sun. Mass of the sun is 2 into 10 power 30 kg. அது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் mass of earth கொடுத்துட்டாங்க, which is 6 into 10 power 24 kg. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, RES. ஓகே, ஸோ RES இஸ் 1.5 into 10 power 11 meters. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸும் மீட்டர்ஸில் கொடுத்துட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு SI சிஸ்டத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், we have to solve this equation for R. இதிலேருந்து R கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைட்லையுமே G we can cancel out. ஸோ இதுக்காக நம்ம இப்போ ஆரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா we get, ஸோ என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸ் இந்த சைட் கொண்டு போயிடுவோம், இந்த R² அப்படியே இருக்கட்டும், இந்த மாசஸ்லாம் இந்த சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த மாசம் அடிச்சிடலாம். therefore we have the formula gets changed to, நம்மளுக்கு என்ன இருக்கும், mass of sun divided by mass of earth equal to, so RES minus R the whole square divided by R square இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரை கூட நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ RES by R the whole square. ஓகே, டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து we can find RES minus R by R, அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எய்ம் என்னென்னா we want to find R. ஸோ இதில் we have to take square root, அதனால் என்ன ஆகிடும், root of ms by meன்னு வரும். ஸோ தென் இதிலேருந்து we have to find R. ஸோ என்ன பண்ணலாம், R கண்டுபிடிக்கிறதுக்கு we can write RS by RE, RES by R minus 1 equal to root of ms by me. ஓகே, ஸோ இந்த ஆரை வந்து காமனாக ரெண்டுத்துக்கும் பிரித்து எழுதியிருக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. இந்த ஒன்று இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ RES divided by R equal to 1 plus root of ms by me. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு வேண்டியது R. ஸோ R equal to RES divided by 1 plus root of ms by me. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோன்னா we get the neutral point, distance of the neutral point from the Earth's center. ஸோ இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி let's solve for R. R equal to, ஸோ RES வந்து is 1.5 into 10 power 11 meters divided by 1 plus root of ms வந்து 2 into 10 power 30 divided by me வந்து me is 6 into 10 power 4, 6 into 10 power 24. okay, so இதை சால்வ் பண்ணிங்கன்னா you get a distance R equal to 2.59 into 10 power 8 meters. okay, so நான் ஆன்சர் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போட்டேன். ஸோ யூ ஹாவ் டு கால்குலேட் திஸ் வேல்யூ. இதில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ ஹோப் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7.13. So this is problem 7.13. So problem statement is, how will you weigh the sun, that is estimate its mass. So mass estimate பண்ண சொல்றாங்க. The mean orbital radius of the earth around the sun is 1.5 into 10 power 8 kilometers கொடுத்துட்டாங்க. okay, so நம்மளுக்கு இது orbital radius கொடுத்துட்டாங்க. They asked to find the mass of the sun. okay, so நம்மளுக்கு we know that the time period by Kepler's third law, we can write a T square equal to 4 pi square divided by G mass of sun
into r cube. Okay, where r is the orbital radius. ஸோ நம்மளுக்கு இந்த டைம் பீரியடும் தெரியும். ஸோ எர்த் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு இட் டேக்ஸ் 1 year. ஓகே, ஸோ ஒரு ரெவல்யூஷனுக்கு இட் டேக்ஸ் 1 year. தேர்ஃபோர் நம்மளுக்கு டி தெரியும், டி ஈக்குவல் டு 1 year. ஓகே, அதே மாதிரி ஆர் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. ஆர் வந்து 1.5 இன்ட்டு 10⁸ கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஜியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜி ஈக்குவல் டு 6.67 into 10⁻⁻11 Newton meter square per kg square. ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லா இன்புட்டும் இருக்குது. ஆனால் என்னென்னா இது எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் இல்லை. we have to convert to SI unit, and if we substitute this in this equation we can solve for the mass ms கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ mass of the sun இதுலேருந்து எஸ்டிமேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த சன் முன்னாடியே தெரியும், இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2 into 10⁻30 kg. ஸோ நம்மளோட ஆன்சரும் அதுக்கு க்ளோஸாக வரணும். ஓகே, ஸோ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் லெட்ஸ் கன்வெர்ட் டு எஸ்ஐ யூனிட்க்கு மாற்றுவோம். ஃபஸ்ட்டு டைம் பீரியடை மாற்றுவோம் எஸ்ஐ யூனிட்டுக்கு. ஸோ எஸ்ஐ கன்வர்ஷன். ஸோ எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி நோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 1 yearன்னு தெரியும். ஸோ அந்த அதுதான் டைம் பீரியட். 1 year இஸ் நத்திங் பட் 365 டேஸு. therefore ஆக்சுவலாக சொல்ல போனால் 365.25 days. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா we can write as 365.25 days into 24 hours divided by 1 day. ஓகே, இன்ட்டு இங்கே மேலே டே வரணும், கீழே வந்து மினிட்ஸ் வரணும். therefore 3000 செகண்ட்ஸ் கூட டைரெக்டாக மாற்றிக்கலாம். 3600 செகண்ட்ஸ் டிவைடட் பை நம்மளுக்கு 1 hour வரும். ஓகே, ஸோ 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். 60 minutes into 60 செகண்ட்ஸு நம்மளுக்கு 3600 செகண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ நம்மளோட எய்ம் டைம் பீரியடை வந்து செகண்ட்ஸ் கொண்டு போகணும். ஸோ இந்த ஆர் போயிடும். ஸோ இந்த டே போயிடும். ஸோ we end up with the t equal to 365.25 into 24 into 3600 seconds. ஓகே, ஸோ இதுக்கு ரிசல்ட் நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். therefore t equal to approximately 3.156 into 10⁻7 seconds வரும். ஸோ இதுதான் டைம் பீரியட் ஆஃப் எர்த் ரிவால்விங் த சன். ஸோ நம்மளுக்கு டைம் பீரியட் தெரிஞ்சிச்சு. தென் we have to calculate the orbital radius. அது கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, we have to convert to மீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ orbital radius r equal to orbital radius r equal to they have provided as 1.5 into 10⁸8 kilometers. So kilometers we have to convert to meters. Therefore r equal to 1.5 into 10⁸8 into நம்மளுக்கு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு we have to multiply by 10⁻3. ஓகே, ஸோ 1000 meter equal to 1 kilometer. So therefore நம்ம 10⁻3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we get the kilometers. ஸோ கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றிடலாம். therefore we have r equal to 1.5 into 10⁻11 meters. ஸோ இப்போ ஆர்பிட்டல் ரேடியஸும் நம்மளுக்கு மீட்டர்ஸ்ன்ற யூனிட்டில் இருக்குது, எஸ்ஐ யூனிட்க்கு வந்துருச்சு. டைம் பீரியடும் செகண்ட்ஸ்ன்ற யூனிட்டில் இருக்குது. ஜி வந்து ஆஸ் யூஷுவல் அது வந்து எஸ்ஐ சிஸ்டத்தில் தான் இருக்குது. 6.67 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுவும் வந்து எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி we can solve for ms. இதிலிருந்து ms எடுத்தோம்னா we have ms equal to 4 pi square divided by g into r cube divided by t square. ஸோ இதுதான் வந்து மாஸ் ஆஃப் த சன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து instead of t we have to substitute the calculated value. அதே மாதிரி ஆருக்கும் we have to substitute the given provided value but in மீட்டர்ஸில். ஸோ அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we have so mass of the sun equal to 4 pi square divided by
6.67 into 10 power minus 11 into r cube. R ஓட வேல்யூ வந்து 1.5 into 10 power 11 whole cube divided by time period. நம்மளுக்கு அது வந்து 3 point என்ன வந்து 3.156 into 10 power 7. 3.156 into 10 power 7. I think so. 10 power 7 seconds. Okay. So 10 power 7 the whole square. Okay. T square இருக்கு. Therefore நம்ம time period square பண்ணணும். So square பண்ணி இதை solve பண்ணீங்கன்னா you will get ms equal to in the range 2 into 10 power 30 kg வரணும். Okay. So இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது நீங்க கால்குலேட்டர்ல கூட போட்டு செக் பண்ணிக்கலாம். Okay. So you will get a value which is close to 2 into 10 power 30 kg வரும். Okay. So this is the way we can estimate the weight of the sun provided if we have the orbital radius. So இது கெப்லர்ஸ் லாவோட அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இந்த லெசனில் ரிப்பீட்டடாக வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 7.14 பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7.14. Let me add the picture of the problem. So this is the problem statement. A certain year, okay, is 29.5 times the Earth's year. Okay. So how far is the certain from the sun if the Earth is 1.5 into 10 power 8 meters kilometers away from the sun. So இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் ஆப்வியஸாக we have to use Kepler's third law or Kepler's law of periods யூஸ் பண்ணணும். So we know that by Kepler's third law we can write. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக ஃபார்முலா எழுதணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தெரியும், ரிலேஷன் டி ஸ்கொயர் பை ஆர் கியூப் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், சம் கான்ஸ்டன்ட். லெட்ஸ் நேம் திஸ் கான்ஸ்டன்ட் அஸ் கேன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போது நம்மளுக்கு எர்த்தோட டைம் பீரியட் டிவைடட் பை ஆர்பிட்டல் ரேடியஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த certain time period divided by its orbital radius. ஸோ அதோட ஆர்பிட்டல் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ தே கிவ் த ரிலேஷன் பிட்வீன் டைம் பீரியட் ஆஃப் எர்த் அண்ட் சர்டன், அது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து வி ஹவ் டு சால்வ் ஃபார் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஆர்பிட்டல் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வி கேன் ரைட் தட் ஸோ time period of certain divided by the orbital radius of certain. So இதோட cube இதோட square must also be equal to k வா இருக்கணும். Okay. So அதே மாதிரி time period of earth square divided by orbital radius of earth cube வந்து must also be equal to k. So இதோட ரேஷியோ எந்த பிளானட்டுக்கு எடுத்தீங்கனாலும் k இதோட வேல்யூ தான் வரணும். Okay. So அப்போ we also know that TE equal to or TS equal to 29.5 times of TE. Okay. So time period of certain வந்து 29.5 times greater than the time period of earth. Okay. So therefore TS by TE equal to, இதிலிருந்து we can write TS by TE equal to 29.5. Okay. So இதை வந்து நம்மளுக்கு ஃபார்முலாவாக கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ சின்ஸ் இதில் ரெண்டு சைடோட ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கிறதுனால we can write TS square by RS square, RS cube must be equal to TE square divided by RE cube. Okay. So இதிலிருந்து we can find TS by TE. இதிலிருந்து TS by TE கண்டுபிடிச்சோன்னா we have இதிலிருந்து let me write TS square by TE square. ஸோ இதை இங்கே கொண்டு வந்துட்டேன், இதை அங்கே கொண்டு போகணும். therefore which is equal to RS cube divided by RE cube. ஓகே. ஸோ ஏன் இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா, எனக்கு ஏற்கனவே TS by TEயோட வேல்யூ தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஐ கேன் சால்வ் ஃபார் RS கண்டுபிடிக்கணும். RE கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இதிலிருந்து we can find RS cube equal to, ஸோ இதை வந்து TS by TE
ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட ஸ்கொயரையும் காமனாக எழுதிடலாம். ஸோ இதை இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ RE cube. ஓகே, ஸோ இந்த சைடு நம்மளுக்கு எல்லாமே known quantity. இதிலிருந்து we can find the unknown quantity. ஸோ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ப்ரொவைடட் நம்ம என்ன செக் பண்ணிக்கணும், இட் ஷுட் பி இன் SI யூனிட். ஸோ நம்மளுக்கு இங்கே இடத்துல RE மட்டும் SI யூனிட்டில் இல்லை, அது வந்து கிலோமீட்டர்ஸில் இருக்குது. 1.5 இன்ட்டு 10⁸ கிலோமீட்டர்ஸ். ஸோ இதை நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணியிருந்தோம் இன் SI யூனிட்டு. ஸோ SI கன்வர்ஷன். ஓகே, ஸோ இது SI யூனிட்டில் மாற்றினா we get 1.5 இன்ட்டு 10⁻11 வரும். ஓகே, தட் இஸ் இதை வந்து கிலோமீட்டர்ஸை மீட்டராக மாற்றுறதுக்கு we have to multiply by 10⁻3 மீட்டர்ஸாக மல்டிப்ளை பண்ணணும். therefore we end up with 1.5 இன்ட்டு 10⁻11 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் எர்த் ஆர்பிட்டல் ரேடியஸ். ஸோ இதை வந்து கியூப் பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். therefore we have RS cube, that is the orbital radius, cube of the orbital radius of sun equal to, so இந்த ரேஷியோ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, it is 29.5. so அதை வந்து அப்போ we have to square. so 29.5 the whole square into RE cube 1.5 into 10⁻11 whole cube. okay, so இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி and if you take the cube root எடுத்தீங்கன்னா you will get the answer 29.5 whole square into 1.5 into 10⁻11 cube. okay, so இதை ப்ராடக்ட் பண்ணி if you find RS, it will be RS equal to approximately of the order of இது எனக்கு வந்த வேல்யூ எவ்வளோனா 14.32 into 10⁸ கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஆன்சர். ஆர் இது எப்படி எழுதணும்னா RS வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 14.3, ஸோ 2வை ட்ராப் பண்ணிடலாம், இன்ட்டு 10⁸ எழுதலாம், கிலோமீட்டர்ஸில் எழுதலாம். இல்லை இதை மீட்டர்ஸில் எழுதணும்னா RS ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 14.3 இன்ட்டு 10⁸ இன்ட்டு 10⁻3 போடணும். ஓகே, மீட்டர்ஸில் மாற்றுறதுக்கு. therefore we have 10⁻11. okay, therefore RS equal to approximately equal to 14.3 into 10⁻11 meters. உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பாயிண்ட்டை நகர்த்திட்டு இங்கே 10⁻12 மாற்றிருப்பாங்க. ஸோ RS equal to 1.43 into 10⁻12. ரெண்டுமே கரெக்டு, இதுவும் கரெக்ட் ஆன்சர், ஆர்எல்ஸ் இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சர் இது புக் ஆன்சர், இது வந்து நான் கால்குலேட் பண்ண ஆன்சர். ஸோ மோர் ஆர் லெஸ் ரெண்டு சேம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மூவ் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 7.15. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு லெட்ஸ் டிஸ்கஸ் தட் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எ பாடி weighs 63 நியூட்டன்ஸ். ஓகே, ஸோ நியூட்டன்றது ஃபோர்ஸோட யூனிட். ஓகே, ஸோ அதோட வெயிட் வந்து 63 நியூட்டன் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். வாட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் இட் டியூ டு எர்த் அட் அன் ஹைட் ஈக்குவல் டு ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகே, ஸோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் எர்த்தில் வைக்கும் போது அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ வி ஹவ் டு ரைட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸில் எழுதணும். ஸோ வி நோ தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஜி மாஸ் ஆஃப் எர்த் இன்டு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் மாறும். சப்போஸ் இதுதான் எர்த்து. ஓகே, ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் இந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா then the distance between the center of the earth and the object வந்து இந்த distance is nothing but a radius of earth. okay, suppose இந்த object வந்து if it is at some distance h from the surface, okay,
ஸோ அப்போ ரேடியஸ் என்ன ஆகிடும் ஆர் ப்ளஸ் ஹெச்னு மாறிடும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ், the distance between the mass small m and the mass of earth, அப்போ என்ன ஆகிடும் RE plus H மாறிடும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு வெயிட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் on the surface of earth, surface of earth. ஸோ இது வந்து நம்ம WEன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ன்றதுனால WEன்னு எழுதுவோம், விச் இஸ் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது வந்து விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு GME ஸ்மால் m டிவைடட் பை RE ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாசு, அதுக்கப்புறம் இந்த எர்த்தோட மாசு ME, அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் divided by the distance of separation RE square. So இதுதான் வந்து equal to the weight of the object. Okay, so நம்மளுக்கு weight of the object கிடைச்சிருச்சு at the surface of earth. இப்போ வந்து weight of the object at a distance h from the surface of earth. Weight of the object at h from surface. ஓகே, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்லேருந்து ஹெச்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை வந்து WHன்னு போடுவோம். ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டிஸ்டன்ஸ் ஹெச் இஸ் கிவன் பை GME m டிவைடட் பை, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அந்த எர்த் வந்து என்ன ஆகிடும் RE ப்ளஸ் ஹெச்ன்னு மாறிடும், த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டிஸ்டன்ஸ் ஹெச். ஸோ நம்ம இப்போ வந்து இதோட ரெண்டுத்தோட ரேஷியோ கண்டுபிடிப்போம், வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டு த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டிஸ்டன்ஸ் ஹெச் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் GME m டிவைடட் பை RE ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை GME m divided by RE plus H the whole square. Okay, so இதப்போ நம்ம இதில் இந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் போயிடும், இதுவும் போயிடும். therefore we end up with numerator denominatorக்கு வந்துடும், denominator numerator போயிடும். therefore we end up with RE plus H the whole square divided by RE square கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயும் ஸ்கொயர்னு இருக்கிறனால we can காமனாக ஸ்கொயர் எழுதிடலாம். therefore the ratio of weight of the object at the surface of the earth to the weight of the object at a distance h from the surface of the earth equal to RE plus H divided by RE the whole square. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் ரீரைட் பண்ணி எழுதியிருக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் டேட்டா வந்து ஸோ WE கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ தே ஆஸ்க் டு ஃபைண்ட் WH தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹெச்சும் கொடுத்துட்டாங்க. ஹெச்ன்றது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஹைட் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த எர்த் ரேடியஸ். ஓகே, ஸோ இந்த ஹெச்சோட வேல்யூ வந்து ஆஃப் ஆஃப் RE. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாத்தையும் இங்கே எழுதிடுவோம். ஸோ தே ஹவ் கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, given weight of the object at the earth surface. ஸோ அதோட வேல்யூ வந்து இஸ் 63 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி they also provide the height h equal to half of the radius of earth. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஃபார்முலாவை ரீரைட் பண்ணலாம். ஸோ தே ஆஸ்க் டு ஃபைண்ட் த வெயிட் அட் ஹைட் h கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரீரைட் பண்ணி எழுதணும்னா we have WH equal to, ஸோ என்ன பண்ணலாம், இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வரதுக்கு முன்னாடி we can substitute the value of h in this equation. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வருவோம். ஸோ WE by WH equal to RE plus, instead of h let me substitute this value of RE whole divided by RE whole square.
ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸோ இந்த RE இது போயிடும். ஸோ we end up with 1 plus of 3/2ன்னு வரும். ஓகே. ஸோ 1 plus of 1 and half. So therefore we have WE divided by WH equal to, so இங்க 1 plus of 1 and half. 1 and half எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். 3/2 divided by 1 இருக்கு. ஓகே, whole square. ஸோ இதிலிருந்து we want to find WH கண்டுபிடிக்கணும். ஸோ WH equal to, ஸோ இது என்ன பண்ண போகிறோம்? இதை இங்கே கொண்டு வந்துட்டு இதை இங்கே கொண்டு போக போகிறோம். Therefore we have WE divided by 3/2 the whole squareன்னு வரும். ஓகே. ஸோ 3/2 divided by 1 வந்து 3/2 தான். ஸோ 3/2 இங்கே இருக்கும். ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு வரோம், இதை இங்கே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். ஓகே. ஸோ இதை இங்கே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு இந்த 3/2 இங்கே பிளேஸ் கொண்டு வந்துட்டோம். அதான் இது. ஸோ we have WH equal to WE into, ஸோ டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும். therefore we have 4/9ன்னு இருக்கும். ஸ்கொயரும் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கொயர் பண்ணியாச்சு. therefore WH equal to, WE கொடுத்துருக்குறாங்க 63ன்னு கொடுத்துருக்காங்க. 63 into 4/9. ஸோ இதுவும் 7 times போகும். therefore WH equal to 7 into 4, 28 Newton. So this is the force experienced by the object, or this is the weight of the object at the distance h from the Earth's surface. Okay. So உங்க புக்லயும் இதே ஆன்சர் தான்.